ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி. ஸோ மார்க்கெட்ல என்ன நடந்துச்சுன்னு பார்த்தலாம். பேக்ரவுண்ட்ல கொஞ்சம் நாய்ஸஸ் இருக்கும். அத அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டவ் ஜோன் நாஸ்டாக் நல்லா பாசிட்டிவா ரன் ஆயிட்டு இருக்கு. இன்னைக்குமே வந்து ஒரு கேப் அப் ஓப்பனிங். அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, ஆ பீஸ் டி பீஸ் அக்ரீமெண்ட் வந்து சைன் ஆக போகுது அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதாவது அமைதி ஒப்பந்தம் அப்படிங்கிறது வந்து சைன் ஆக போகுது. ஜூன் 19ல சைன் ஆகுற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால மார்க்கெட்ல கொஞ்சம் பாசிட்டிவ் ராலிஸ் வந்து நடக்க சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஆ ஸோ அதனால கண்டிப்பா வந்து ஒரு கேப் அப் ஓப்பனிங் அகைன் நடக்கும். இன்னைக்கும் வந்து கேப் அப் ஓப்பனிங் தான். பட் வந்து இன்ட்ராடே ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா, அப் டவுனு மாறி, மாறி அடிச்சுச்சு. செல்லிங்ல தான் க்ளோசிங் வச்சிருக்காங்க. அந்த ட்ரெண்ட் லைன பிரேக் பண்ணாம க்ளோசிங் வச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நாளைக்கு ஒரு கேப் அப் எதிர்பார்க்குறேன். ஏன்னா இப்போதைக்கு டவ் ஜோன்ஸ் நாஸ்டாக் நல்லாவே பாசிட்டிவா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. க்ரூட் ஆயில் நல்லா செல்லிங் ஆயிட்டு இருக்கு. ஸோ அந்த கேப் அப் அப்படிங்கிறது வந்து எங்க நடக்கும்? எவ்வளோ பாயிண்ட்ஸ் நடக்கும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒரு 200 பாயிண்ட்ஸாவது நடக்கணும். ஸோ அப்படி நடந்துச்சு அப்படின்னா, நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ட்டா 24,175 ஆக்ட் ஆகும். அத பிரேக் பண்ணுச்சுன்னா 24,358 வரைக்கும் ராலி குடுக்க சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? பட் மார்க்கெட் ஸ்டில் இன் செல்லிங் கண்ட்ரோல். என்னதான் கேப் அப் ஆயி குட் நியூஸ் வந்தாலும், மார்க்கெட் குளோசிங் செல்லிங்ல தான் வைக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து ஒரு மெயினான விஷயம். ஸோ அதனால அத நம்ம கொஞ்சம் கவனிக்க தான் கரெக்ட்டான ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்ல தான் க்ளோசிங் வச்சிருக்காங்க. ஸோ பார்ப்போம். நாளைக்கு வந்து மொமெண்டம் பாசிட்டிவா போதா? அதாவது ஃப்ளாட்டரா ஓப்பன் ஆகி பாசிட்டிவா போனா நல்லாருக்கும். பட் இவங்க வந்து ஓப்பனிங்கே வந்து கேப் அப் அப்படின்ற ஆ இதுல போறனால நம்ம அத எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஒரு மாரி சைட்வேஸ் பில்டப் ஆகுது. நாளைக்கு எக்ஸ்பைரி. ஸோ எக்ஸ்பைரி அதுவுமா சைட்வேஸ்லாம் இருந்துச்சுன்னா, பையர்ஸ் கொஞ்சம் பார்த்தே இருங்க. ஆஃப்டர் அ லாங் டைம் எஃப்ஐஐயும் இன்னைக்கு உள்ள வந்திருக்காங்க. ஆக்சுவலி வந்து பெருசா வரல. ஒரு 300 க்ரோர்ஸ் தான் உள்ள கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஆஃப்டர் அ லாங் டைம் ஆ எஃப்ஐஐயோட இன்ஃப்ளோ இன்னைக்கு இருந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ பேங்கிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா, கேப் அப் தான் சொன்னேன். பட் வந்து ஓப்பன் ஆகி திரும்ப வந்து செல்லிங் தான் ஆயிருக்கு. எல்லாமே கேப் அப்ல ஓப்பன் ஆகி க்ளோசிங் வந்து செல்லிங்ல வச்சிருக்காங்க. அது கொஞ்சம் டேஞ்சர் தான். கேப் அப் ஆகுறது நல்ல நியூஸ் தான். பட் அதோட மொமெண்டம் அப்படியே பாசிட்டிவா திரும்பணும். பட் வந்து செல்லிங்ல வருது. ஸோ அதுதான் கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயம். ஸோ திரும்பியாவது பாசிட்டிவா மூவ் ஆகுறாங்களான்னு பார்க்கலாம். ஐடி. இவிங்க பெருசா கேப் அப் பண்ணாலும் ஐடி கேப் அப் ஆக மாட்டேங்குது. ஐடி செக்டார்ல யாராவது இன்வெஸ்ட் பண்ணுங்களேன் அப்படின்ற மாரி ஒரு மைண்ட் செட்ல நானும் பாவம் தானே அப்படின்ற மாரி ஒரு பரிதாபமான நிலையில ஐடி செக்டார் வந்து இருக்கு. இருக்கறதுலயே வந்து நல்ல லோல உள்ள செக்டார் ஐடி செக்டார் தான். ரிலையன்ஸ் ஸோ அவனும் பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரெண்ட் லைன் போயிட்டு திரும்ப வந்து ரிவர்சல் ஆகுறான். ஸோ நாளைக்கு கேப் அப் ஆக போகுது. இந்த இடத்துல தான் ஓப்பன் ஆக போகுது. ஸோ இதோட மொமெண்டம் பாசிட்டிவா திரும்புச்சுன்னா ஒரு ரெக்கவரி கிடைக்கும். இல்ல அப்படின்னா அகைன் செல்லிங் தான் நடக்கும். ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் அந்த ஆக்சுவலி நீங்க நல்ல ஒரு ஓப்பனிங். நான் 800 பிரேக் பண்ணுவான். 800 கிட்டயாவது போவான்னு நெனச்சேன். பட் செல் ஆயி 780க்கும் கீழ வச்சிருக்கான். பரவால்ல. நாளைக்கும் கேப் அப் தான். அட்லீஸ்ட் நாளைக்காவது மொமெண்டம் பாசிட்டிவ் ஆயி 800 போனான்னா நல்லாருக்கும். பார்ப்போம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஓகே. நெறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க. உங்களுக்காக யூஸ்ஃபுல் கன்டென்ட் போடுறவங்க ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.